ஸோ இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா சென்னை டு கோத்தகிரி தான். ஸோ இங்கேருந்து நாங்கள் தண்டலத்துலேருந்து கிளம்பணும். ஸோ என் 2 ஃப்ரெண்ட்ஸும் நாங்களும் போயிட்டுருக்கோம். ஸோ நெக்ஸ்ட்டு நாங்கள் போக வேண்டிய ஸ்டாப் வந்து லன்ச்சு தான். ஏன்னா காலைல சாப்பிடவே இல்லை நாங்கள். ஸோ போகிற வழியிலே வியூஸ்லாம் சூப்பராக இருந்துச்சு. ஸோ நாங்கள் நெக்ஸ்ட்டு லன்ச்சுக்கு ஸ்டாப் பண்ண இடம் வந்து இங்கே ஒரு தாபா மாதிரி இருந்துச்சு. ஸோ அந்த தாபா வந்து ஆம்பியன்ஸ்லாம் டீசெண்டாக தாபா மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ நாங்கள் ஆர்டர் பண்ணது என்னென்னா பெப்பர் சிக்கன் கிரேவி, அப்புறம் ஃப்ரெண்டுக்கு வந்து தால், அப்புறம் ரொட்டி. ஸோ பட்டர் ரொட்டி வந்து டேஸ்ட் சூப்பராக தான் இருந்துச்சு. ஸோ நாங்கள் அப்படியே சாப்பிட்டு பொறுமையெல்லாம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு அப்படியே கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு ஈரோடு தான். ஸோ ஈரோடு நாங்கள் வந்து ஆக்சுவலி கிருஷ்ணகிரி, தர்மபுரி அந்த சைடு போக வேண்டியது கோத்தகிரிக்கு. பட் நாங்கள் ஈரோடு ஏன் சூஸ் பண்ணோம்னா தெரிஞ்ச லாட்ஜ் அங்கே ஒன்று இருக்குது. ஸோ அங்கேயே கொஞ்சம் நைட் ஸ்டே பண்ணிவிட்டு ஏர்லி மார்னிங் கொஞ்சம் கிளம்பலான்ட்டு. ஸோ கிளம்புனா கரெக்டாக இருக்கும்னு நினச்சோம். ஸோ நாங்கள் கோத்தகிரி பிளான் என்னென்னா 10 days கோத்தகிரியில் இருக்கிறது தான் பிளானு. பட் நல்ல வியூ பாயிண்ட்டு அதுக்கெலாம் போவோம். பட் நாங்கள் ஆக்சுவலி ஒரு ஒர்க்காக தான் போகிறோம் 3 பேரும். இந்த ஒர்க் சீக்கிரம் முடிஞ்சிச்சா இந்த மாதிரி வியூ பாயிண்ட்ஸ் போவோம். ப்ளஸ் ஒன்றும் ரொம்ப சீக்கிரம் முடிஞ்சிச்சுன்னா லாஸ்ட் 3 days வந்து நாங்கள் ஊட்டி போகலான்னு தான் இருக்கோம். ஊட்டியில் போய்ட்டு சுற்றி பார்க்கலாம், சாப்பிட்லாம், என்ன வேணால் பண்ணலாம். முக்கியமாக போட் ஹவுஸ், ஃபால்ஸ், வியூ பாயிண்ட். ஸோ அதுமாதிரி தான் நாங்கள் போகலான்னு இருக்கோம். ஸோ அது எவ்வளோக்கு எவ்வளோ நடக்கணும் உங்களுக்கும் தெரியல. ஸோ போனால் தான் எங்களுக்கே தெரியும். ரைஸ் ஹைட்ரேட் பண்ணுறதுக்கு ஒரு காஃபி அவ்வளோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 12/18 தான் நாங்கள் வந்து ஈரோடு போவோம். அதாவது லாட்ஜ் எடுத்து தங்கிட்டு அடுத்த நாள் வந்து நாங்கள் வந்து கோத்தகிரிக்கு போகிறோம். இப்போ டீ பிரேக் வந்து இங்கே எடுத்தது. இப்போ கிளம்புறோம். ஸோ ஈரோடு வந்துட்டு ஒரு ரூமில் செக்இன் பண்ணியிருக்கோம். சுப்ரீம் லாட்ஜஸ்ன்னு சொல்லிட்டு அது ஈரோட்டில் இந்த ஸ்டார்டிங் சிட்டி அப்படின்னு மெயின்லேயே இருக்குது. ஸோ நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸோ எங்கள் ரூமை காட்டுறேன். ஸோ பெட்டு வந்து பார்த்திங்கன்னா 1 2 3 அந்த ஒரு கப்போர்டு, அங்கே 2 ஃபேன்ஸ், ரெஸ்ட் ரூம், டிவி. ஸோ எல்லாம் இப்போ பேக் பண்ணிட்டோம். அது ஹெல்மெட்டு, இது என் ஃப்ரெண்டு பேகு, என் பேக் கீழே ட்ரெஸ் டைட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ கிளம்ப வேண்டியதான் வேலை. நெக்ஸ்ட்டு கோத்தகிரி. ஸோ நாங்கள் ஈரோடு லாட்ஜ்லேருந்து செக் அவுட் பண்ணிட்டோம். ஸோ இங்கேருந்து கோத்தகிரி 3 hours. ஸோ நாங்கள் லைட்டாக தூங்கிட்டோம். ஸோ அதனால் லேட் ஆகிடுச்சு கிளம்ப. ஸோ இங்கேருந்து நாங்கள் நெக்ஸ்ட்டு டிஃபன் தான் சாப்பிட போகிறோம். ஸோ அதோட லொக்கேஷன் நான் காட்டுறேன். வந்திருக்க பார்த்தீங்களா, பன்னீர் பட்டர் மசாலா. இவர் தான் ஐடியா கொடுத்தாரு. இதை சாப்பிட்டு கிளம்பிடுவோம். ஸோ நாங்கள் இப்போ சாப்பிட்டு ஜேர்னி ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ ஐ திங்க் ஒரு 1 hour டிரைவ் போயிருக்கோன்னு நினைக்கிறேன். ஸோ போன அப்புறம் நாங்கள் அப்படியே போயிட்டே இருக்கோம். ஸோ அங்கே பார்த்திங்கன்னா அதுதான் நாங்கள் போக வேண்டிய லொக்கேஷன். ஸோ நாங்கள் மேட்டுப்பாளையம் வந்துட்டோம் ஐ கெஸ். ஸோ பிகாஸ் சிட்டி என்ட்ரு ஆகிட்டோம். இங்கேருந்து தான் மலை ஏறணும். ஊட்டி போகிற வழியில் ரெஸ்டிங் ஏரியாவில் இருக்கோம். ரெஸ்டிங் ஏரியா எடுத்து நெக்ஸ்ட்டு கோத்தகிரி போகிறோம். ரொம்ப லேட் ஆகிடுச்சு. நாங்கள் கம்பெனி போனோம் இப்போது. போயிட்டு நாங்கள் போகிறோம்ல அங்கே போய் அப்டேட் பண்ணுறோம். கூகுள் மேப்பை நம்பினார் கைவிடப்படாது. நாங்களும் நம்பி போனோம். பட் ஆனால் கைவிட்டார். இது என்ன ரோடுனே தெரில. கீழே இறங்கிட்டே போகுது. ஒரு மிஸ்டேக் ஆனாலும் சரி எல்லாமே கீழே விழ வேண்டியது தான். இல்லை என்னென்னா ஆளுக்கு லக்கேஜ் வேறு வச்சுருக்கோம். நாங்கள்கிட்டே இறங்கிட்டோம். இன்னொருத்தர் தான் இங்கே நின்றுட்டார். ஸோ நாங்கள் கோத்தகிரி ரீச் ஆகிட்டோம். ரூம் ஸ்டேக்கு வந்து ஒரு இடம் ஃப்ரெண்டு
ஃப்ரெண்டு வந்து ரெக்கமெண்ட் பண்ணான்ட்டு அந்த லொக்கேஷனில் போய் லக்கேஜ்லாம் வச்சுட்டு 2 டேஸ்க்கு அங்கே கேட்டிருக்கோம். பிகாஸ் அங்கே அதுக்கப்புறம் வந்து ஃபுல்லாகிடுச்சான். அதனால் கேட்டு நான் ரூம் வீடியோ எடுக்க மறந்துட்டேன். அதனால இப்போ வந்து சாப்பிட்டு வந்திருக்கோம். சாப்பிட்டு இது இந்த லொக்கேஷன் வந்து ஃப்ரெண்டோட ரெக்கமெண்ட் பண்ணாங்க. நாங்கள் வந்து சாப்பிட்டு ஹாட் சாக்லேட், இந்த குளிருக்கு ஹாட் சாக்லேட் குடிச்சிட்டு ரூமுக்கு போகலான்னு இருக்கோம். ஆனால் அது எவ்வளோ நாளுக்கு தெரியல. கோத்தகிரி ஊட்டி ஹில் ஸ்டேஷன் வந்தீங்கன்னா மறக்காமல் ஜாக்கெட் எடுத்துக்கோங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து பேக்கில் இடம் இல்லைன்னு சொல்லிட்டு எடுக்காமல் வந்தீங்க தவிக்கிறானுங்க. அப்புறம் அது ஒரு 350 ரூபா ஈச் ஆளுக்கு பே பண்ணிவிட்டு இப்போ ஒன்று புதுசு வாங்கினாங்க. ஆனால் அடிக்கிற காற்றுக்கு அதுவும் தாங்க மாட்டேங்குது. நான் வந்து ப்ரிப்பேர்டாக வெயிட்டு பேக் என்ன ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஆனால் இது தாண்டியும் குளிர் அடிக்குது எனக்கு. அது என்ன பண்ணுறேன்னு தெரில. ஸோ இப்போ நாங்கள் சாப்பிட்றது வீடியோ எடுக்கலை. நான் போக எடுக்கிறேன். அப்புறம் இப்போதைக்கு நாங்கள் ரூம் போயிட்டு நான் வீடியோ எடுக்கிறேன். ஓகே பாய். நாங்கள் அந்த கடையில் தான் எல்லாத்தையும் ஆர்டர் பண்ணி வச்சுருக்கோம். வெயிட் பண்ணுறோம். வந்த உடனே சாப்பிட்டு ஹாட் சாக்லேட் குடிக்க போகிறோம். அந்த கடையை ரெக்கமெண்ட் பண்ணுறேன். இது வந்து இந்த கடை பேர் வந்து தந்தூர் ஹட். இட்ஸ் லொக்கேட்டட் இன் கோத்தகிரி. நாங்கள் லொக்கேஷனை டிஸ்கிரிப்ஷனில் போகிறேன், அப்புறம் பார்த்துக்கலாம். வந்த உடனே ஃபுட்டெல்லாம் காமிக்கிறேன், ரிவ்யூ போடுறேன். அப்புறம் வந்த உடனே ஆர்டர் பண்ணது தீஸ் 3 ஐட்டம்ஸ்: சிக்கன் ரைஸ், பட்டர் ரொட்டி 140, தீஸ் ரேட் சிக்கன் நவாபி, பட்டர் ரொட்டி. வீட்டெல்லாம் இங்கே இருக்குது. வீடியோவில் தெரியும்னு நினைக்கிறேன். இருந்தாலும் நான் கேப்ஷனில் போட்டு வரேன். ஓகே, சாப்பிட்டு அப்புறம் பார்க்கலாம். ஸோ இதை டேஸ்ட் பண்ணுவோம். என்ன தெரியல, டேஸ்ட் பண்ண போகிறோம். அடிக்கிற குளிருக்கு ஹாட் சாக்லேட் இஸ் அ பியூர் ப்ளஸ்ஸுங்க. ஸோ இது சூப்பராக இருக்குது. 120க்கு worth it. யா ரியல் ரைஸ். 3 ஹாட் சாக்லேட் 360 GST 30. ஸோ பார்த்துக்கோங்க. மூடிஸ் கோத்தகிரியில் இருக்குது. ஆக்சுவலி நீலகிரிஸ்லையும் இருக்குது. அவங்களுடைய ஹாட் சாக்லேட் வந்து பேக்கும் விற்கிறாங்க. இட்ஸ் 280. இது வந்து 500. அதே மாதிரி தான் ரேஞ்ச்லாம் இருக்குது. இது நாங்கள் ஊட்டி போவோம், அங்கே நான் போய் வாங்க போகிறேன். பெஸ்ட் ஹாட் சாக்லேட் ஐ எவர் ஹேட். இந்த கிளைமேட்டுக்கு ஹாட் சாக்லேட் மஜாவாக இருக்குது. சீரியஸ்லி டெட்லி காம்போ. ஸோ இப்போ நாங்கள் நெக்ஸ்ட்டு குளிருது. ஸோ நெக்ஸ்ட்டு நாங்கள் இப்போ ரூமுக்கு தான் போக போகிறோம். ரூமுக்கு போயிட்டு தூங்கிட்டு நாளைக்கு கிளம்ப போகிறோம் கம்பெனிக்கு. One bed, 2 bed, 3 bed, but no fan. சரி, ஓகே, நம்ம இப்போ தூங்க போகிறோம். இப்போ நம்ம இல்லை, ஓகே நான் தூங்க போகிறேன். நாளைக்கு பார்க்கலாம். நாளைக்கு வந்து part 2.